அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் திருவள்ளரை டிசிசி வெர்சஸ் மேக்குடி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே டிசிசி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் ஆஸ் யூஷுவல் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் பாலு, நான் ஸ்டேக்கர்ஷனில் ராமர் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு சுரேஷன் வந்திருக்காங்க. முதல் பவர் பிளே ஓவர், முதல் பந்து இன்னிங்ஸில் நல்ல ஒன் யார்கர். ஸோ மேலே பிடிச்சிருந்தாருன்னா ஃபுல் டாஸாக வாங்கி அடிச்சிருக்கலாம். இங்கே ரன் அவுட்டு கிடச்சிருக்கு யார்கராக வாங்கின காரணத்தினால. ஸோ இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனாக விக்கெட்டுக்கு அப்புறமா மதுரை ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. செகண்ட் ஒன் சுரேஷன் ஓவரில் நல்ல பந்து மறுபடியும் ஸ்லோவாக போட்டிருக்காரு. டாட் பால் இங்கே டாட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி காலிலே போட்டிருக்காங்க. 4th ஒன் கொஞ்சம் வேகம், ஐயோ ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டுருக்காங்க. 4 போக சான்ஸான்னு பார்த்தா பவுண்டரி லைனில் எடுத்திருக்காங்க. 2 எடுத்திருக்காங்க அந்த பந்தில். எண்ணிக்கை 2. லாஸ்ட் ரிமைனிங் ஷாட் இன்ஃபீல்டு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி முதல் 6 பதிவு பண்ணுறாரு. இங்கே மதுரை அடித்தார், காற்றுக்கு எதிர போட்டாருங்க 6. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி காலில் வாங்கியிருக்காரு. டாட் பால் கம்பேக் கொடுத்து டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மேக்குடி. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் நீட்டாக போட்டு போயிருக்காருன்னு சொல்கிறேன். அந்த ஒரு 6 தவிர்த்து மற்ற எல்லா பாலுமே செம்மையாக போட்டிருந்தார் சுரேஷனை. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே பாரதி வந்திருக்காங்க. முதல் பந்து ஐயோ நோ பால் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஸ்ட்ரைட் நோ பால் இது. ஸோ எந்த நோ பாலுக்கு ஃப்ரீ கிட் கிடையாது. ஸோ முதல் பால் வேஸ்டேஜ் நோ பால். ரீபால் முதல் பால் ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க. தூக்கி போடப்பட்ட பால். பாரதி பேக். நியூ பேட்ஸ்மேன் இங்கே கரண் ஸ்ட்ரைக்கில் போன பால் ஆகிட்டு. ஸோ ரீபால் இந்த பால் ஃபுல் டாஸ் கேப்பில் போகுது. 4 பவுல் நல்ல சான்ஸ் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேனுக்கு லோ ஃபுல் டாஸ் கரண் அவருக்கு கரெக்டாக செக் பண்ணார். டைமிங்லேயே வந்து பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 3rd பால் ஓவரில் யார்கர். ஸோ முன்னாடியே லென்த்தை கணிச்சிருந்தாருன்னா ஃபுல் டாஸாக வாங்கியிருப்பார். 4th ஒன் ஷாட் நேருக்கு நேராக ஒரு நெத்தியடி. மினிமம் 4க்கான வாய்ப்பு 6 கொடுத்துருக்காங்க. கிளியரே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஒன் டிசீவ் ஆகிட்டாரு. கம்பேக் கொடுத்துருக்காங்க 6க்கு அப்புறமா. இந்த ஓவரில் 6, 4, 10 ரன் டக்குன்னு கொண்டாந்துட்டாங்க கரண். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷாட் மறுபடியும் ஒரு நேருக்கு நேரம் நெத்தியடி வளைஞ்சிக்கிட்டு வெளியே போதுங்க. மறுபடியும் ஒரு 6 குட் ஷாட் பேங் பேங்னு 2 6. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. 2 விக்கெட் விட்டாலும் வேறு லெவல் பேட்டிங் இங்கே காட்டிகிட்டு இருக்காரு கரண். ஸோ 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. பவர் பிளேவை நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் லைனில் இருக்க கரண். 2 6 ஒரு 4 போன ஓவரில். ஸோ இழுத்து பிடிச்சி போடணும். ஸோ இந்த ஓவர் சுரேஷ் என்ன போகிறாங்களா பார்ப்போம். ஸோ 3rd ஓவர் போகிறதுக்கு கார்த்தி வந்திருக்காங்க. ஸோ ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. 5 ஃபீல்டர் வெளியே நிற்கிறாங்க. ஸ்டிக்கில் மதுரை முதல் பந்து ஸ்லோவர் ஒன் ஷார்ட்டாக ஃபீல்டு இருந்தும் சிங்கிள் எடுத்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. காலில் வாங்கியிருக்காங்க. 3rd ஒன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. சூப்பர் ஒன் ஒரு கட்டர் வேரியேஷன், ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸோ பாயிண்டில் பவுண்ட்ரி கிட்ட பிடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். போன பால் ஆகிட்டு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பால் ஒரு கட்டர் வேரியேஷன் ஸ்டம்பிங்கான முயற்சி. ஒயிட் டெலிவரி இதுவும் போன பால் ஆகிட்டு. ஸோ ரீபால் இந்த பால் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஆளே இல்லாத பக்கம் பல 600 புல் 4 பேருக்குங்க. அங்கே ரொம்ப ஷார்ட்டாக போட்டார். அங்கேருந்து அடித்து திருப்பவும் பேட்ஸ்மேனோட பாடி லைனுக்கு வந்துச்சு. கரெக்டான கனெக்ஷன் புல்லுக்கு. அடுத்த வந்து நல்லாவே ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஓவரில் வச்சுக்கிட்டாங்க. டாட் பால் இங்கே பிச் ஆஃப் த பாலுக்கு போக பார்க்குறாரு. சிங்கிள் மறுபடியும். 3 ஓவர் முடிஞ்சுக்கு 35 ரன்னு 2 விக்கெட் விட்டுருக்காங்க மேக்குடி. ஸோ அடுத்த ஓவர் போகிறதுக்கு இங்கே மாதவன் அண்ணன். ஓவரோட முதல் பால் வைடு ரீபால் ஸ்லோவர் ஒன் ஸ்டிக்கில் விழுந்து போச்சுங்க. ஏமாற்றிட்டாரு. போன பால் சம வேகத்தில் ஒரு வைடு ஒன்று போயிடுச்சு. ஸோ இந்த பால் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பேச கம்மி பண்ணிட்டார்.
ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கருப்பையா. அவர் பிடிக்கிற முதல் பந்து பேக் போர்ட் டிஃபென்ஸ்க்கு போயிருக்காங்க. ஐயோ மிஸ்ஃபீல்டு. சிங்கிள் மாற்றுறாங்களாம் பார்த்தா முடியல, மாற்றலை. போன பால் ஆகிட்டு ரீபால். இந்த பால் திரும்ப பக்கமே போட்டாங்க. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் கருப்பையா. 4th ஒன் ஓவரில் ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டார். அப்படியே ஃபுல் டாஸை வெளியே விட்டாரா. 4ங்க 1 பவுன்ஸ். 4 பேருக்கு அங்கே. லாஸ்ட் ஒரு மீன் இந்த ஓவரில் லென்த்தில் வச்சுருக்காரு. பாடியில் வாங்கியிருக்காங்க டாட்டிங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கருப்பையா. ஐயோ சரியான பவுன்ஸு. 4 பால் வாய்ப்பு இல்லை. மினிமம் 2 எடுப்பாங்க இந்த பந்தில். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 43 மேக்குடிங்க 43. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பொறுத்து இங்கே கார்த்தி வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு இது 2வது ஓவர். முதல் பந்து ஸ்லோவாக போட்டுருக்காரு. வாங்கி அடிச்சிருக்காரு. ஹைட் ஏறி இருக்கா. அங்கே அண்டரில் கைக்கிலே விழுந்து போச்சு. ஜிம் விஜய் அங்கே இருக்காங்க. நல்ல கேட்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் இங்கே குருமூர்த்தி. செகண்ட் பால். குரு பிடிக்கிற முதல் பந்து மடக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் சிங்கிள். நல்ல த்ரோ விட்டுருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கேஎஸ் ஸ்லோவாக போட்டிருக்காங்க. சிங்கிளுக்கான முயற்சி மட்டும் இருந்திருக்கு, எடுத்துக்கிட்டாங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு கொண்டு வராங்க. ஷாட். 6க்கான நல்ல வாய்ப்பு இருக்குது, பட் கையில் விழுந்துருக்குங்க. ஸோ கிளியர் பண்ணிடுவான்னு எதிர்பார்த்தேன். நேருக்கு நேராக இது வரைக்கும் அடித்த எல்லா பேட்ஸ்மேன் நல்லாவே கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை கையில் விழுந்துருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே முகில் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. அவருடைய முதல் பந்து ஸ்லோவாக போட்டிருக்காங்க. எட்ஜ் அண்ட் கான். இங்கே ஒரு லெக்கட்ரு வேரியேஷனில் மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் சொல்லுவது இங்கே. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ இந்த பால் அட்வான்ஸ் பண்ணி ஆடி இருக்காரு. ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் இந்த ஃபீல்டருக்கு பேருக்கு அதில் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48 மேக்குடிங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. புல் பண்ணியிருக்காரு. கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா என்ன செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. முதல் பால்லேயே 6 கொண்டாந்துட்டாங்க இங்கே ராஜா. செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஸோ இந்த தடவை மடக்கி கொடுத்துருக்காரு. தரையோட போகுது. 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்குது. அங்கே விஜய் அவர்கள் ஃபீல்டர் த்ரோ சூப்பர் த்ரோ விட்டுருக்காரு. அதனாலேயே இங்கே ரன் அவுட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இங்கே மருது. மாதவன் டு மருது. அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒட்டி வருது இங்கே. பந்து யார்கர் பேட்டை போட்டு 2 எடுக்க வாய்ப்பு எடுப்பாங்களா. நல்ல ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு விஜய். அவர்கிட்ட நல்லா த்ரோ விடுறாரு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் கேஎஸ். லாஸ்ட் ரிமைனிங் ஃபுல் டாஸ். கையிலே வாய்ப்பு இருக்கு. கேட்ச் டேக்கன். விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்கு இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக்கு மோகன்ராஜ் நியூ பேட்ஸ்மேன். இந்த 1 பாலை பிடிக்கணும். ஸோ பேட்டில் ஆடி ரன் எடுக்க பார்ப்பாங்க. மேக்குடி எதிர்பார்ப்பது தான். பேட்டில் பட்டிருக்கு. ஸோ 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். இங்கே ரன்னிங்கை பார்த்தீங்கன்னா த்ரோ கொஞ்சம் விலைக்கு வந்துருச்சு. அதில் 2 எடுத்துட்டாங்க. மேக்குடி முதல்ல பேட்டிங் பிடிச்சி 59 ரன் அடிச்சிருக்காங்க 7 விக்கெட் விட்டு. ஸோ டிசிசிக்கு 60 ரன் டார்கெட்டு 36 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் மாதவனே. நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் பிருத்வி இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு ராமர் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு முதல் பவர் பிளே. முதல் பந்து இது. ஓ நல்ல யாருக்கு விழுந்துருக்கு. போன பால் ஆகிடு. ஸோ செகண்ட் பால் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுருக்காரு. டிஃபென்ஸ் ஆடி இருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. திரும்ப பக்கமே போட்டாங்க. ஃபீல்டர் அங்கே கைக்கே போயிருக்கு. கரண் கைக்கு போயிருக்கு. டாட் பால். 4th ஒன் ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்கு. ஃபீல்டர் ஆஹா மிஸ் ஃபீல்டு பண்ண. பேக்கப் கால் இருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் அவரும் மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காரு. சிங்கிள். அதில் லாஸ்ட்டு மறுபடியும் ஸ்டிக் லைனில் ஒரு யார்கர். ஸோ கவர்ஸில் ஃபீல்டர் ஆஹா கொஞ்சம் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. அதில் 2. லாஸ்ட் 1 ஓவரில் அதுவும் யார்கர். இந்த தடவை ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு. அக்ராஸ் போக பார்த்தாரு. ஸோ நல்ல ஓவர். பவர் பிளேவை வேறு லெவலில் போட்டு போயிருக்காங்க இங்கே.
ராமர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டிசிசி. ஸோ ஸ்டார்ட்டு. ஸோ இங்கே மேற்கொடிக்கு வேறு லெவலில் இருந்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லேயும். செகண்ட் ஓவர் இங்கே மதுரை போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மேடியனு. முதல் பந்து பேக் அப்லேருந்து ஏற்றிருக்காரு. ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க. மிஸ் ஃபீல்டுங்க கவர்ஸில். ஸோ 2 ஃபீல்டு மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விஜய் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து நேருக்கு நேராக எதிர்த்து முட்டியிருக்காரு. வளைஞ்சிட்டு போயிட்டுருக்கு எதிர்காத்தில். சிங்கிள் கிடச்சிக்கும். தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. டபுள் எட்ஜ். ஸோ பேட்டில் பட்டு மேலே பட்டிருக்கு. த்ரோ கீழே போயிருந்தாங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. மதுரை டு விஜய். ஷாட். ஸோ டீப்பில் இருக்காங்க ஃபீல்டர். மிஸ் ஃபீல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது பண்ணியிருக்காங்க. பட் ஓடல. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் ஷாட்டுன்னு குறுக்க கொடுத்தாரு. 1 பவுன்ஸில் அங்கே 4 போக சான்ஸ். யாராலையும் தடுக்க முடியாமல் தலையோட 4 போகுதுங்க. ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. பாலோட போப்பாரான்னு பார்த்தா நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ வித்து கொடுக்காம போட்டிருக்காங்க. டாட் பால். 4க்கு அப்புறமா கம்பேக் செமையாக இருந்திருக்கு இங்கே மதுரை அவர்கிட்ட. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிச்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே டிசிசி. நல்லா போட்டிருக்காங்க இந்த 2 பவர் பிளே ஓவரையுமே. ஸோ 6 ரன் ரேட்டில் போட்டு போயிருக்காங்கன்னா வேறு லெவல் பவுலிங் இங்கே மேற்கொடிக்கிட்டேருந்து. ஸோ இந்த ஜீவா போட வந்திருக்காங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 5 ஃபீல்டர் வெளியே வச்சு போடுறாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் ஜிம் விஜய் இருக்காங்க. முதல் பந்து மாட்டக்கி கொடுத்தாருங்க. 1 பவுன்ஸில் கிளியர் பண்ண வாய்ப்பு. தரையோட 4. ஸோ அவர் பேட்டில் பாட ஆரம்பிச்சிச்சுன்னா மசில் பவரை நல்லாவே காட்டிடுவார். செகண்ட் ஒன் ஸ்டிக் லைன்லேருந்து விலகி இருக்கு பந்து. ஆங்கிளாகவே டாட்டிங்க. தேர்ட் பால் ஓவரில் ஜீவாட்டந்து. இந்த பாலும் லெக்கட்டு வேரியேஷன் பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டாரு. ஸோ அவர் அவ்வளோ பவர் போட பார்க்குறாரு ஜிம் விஜய். 4th ஒன் அதுவும் ஒரு லெக்கட்டு வேரியேஷன் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. டாட்டு பேக் டு பேக் டாட்டு 4க்கு அப்புறமா. ஸோ ஃபஸ்ட் பால் 4க்கு அப்புறமா இங்கே செம்ம கம்பேக்கு ஜீவாட்டந்து. அடுத்த 3 பால் டாட்டு பிடிச்சி போட்டு போயிருக்காரு. இந்த பால் நேருக்கு நேராக கொடுத்து சரியான மீட்டில் இல்லை. இங்கே பால் சுற்றிக்கிட்டு போகுது. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் மேடியனு. ஜீவா இந்த பால் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன். கீப்பர் தவறு பண்ண ஒரு ஓடல வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஓவர் 5 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க இங்கே ஜீவா. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. ஸோ அதே ஒரு விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க இங்கே டிசிசி ஆக்சலரேட் பண்ணியே ஆகணும். மீதமுள்ள 3 ஓவர் தான் பாக்கி இருக்கு. ஸோ இந்த ஓவர் மருது போடுறாங்க. ஓவரோட முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து யார்கர் விழுந்திருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பால். மடக்கி கொடுக்குறாரு. ஷார்ட்ல இந்த மிட் விக்கெட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. டாட்டு ஃபுல்லாக வருவாரான்னு பார்த்தா வேகம் வந்திருக்கு. பிச்சாத பால்லேருந்து ஃபுல்லாக தான் விட்டுருக்காரு. இந்த பால் ஷார்ட் ப்ரோ கொடுத்துட்டாரு. நேருக்கு நேராக நெத்தி அடி. 6 தலையை தாண்டி போன 6 பார்க்குறீங்க. லாஸ்ட் 2 பால் பார்க்குறீங்க இந்த ஓவரில். இன்னொரு பெரிய ஹிட் எதிர்பார்க்கலாமா? கம் பேக் 6க்கு அப்புறமா. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் யாருக்கிற வருமானு பார்த்தா கொஞ்சம் அடித்து போட்டார். ஸோ அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஓவரை முடிக்கிறாங்க. ஒரே ஒரு 6 தான் அந்த ஓவரில் விட்டுருக்காரு. 12 பாலுக்கு 37 தேவை. ஸோ இந்த ஓவர் ராமா போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக் ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ். ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க. ஐயோ அந்த ரீஜன் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க. விக்கெட் விழுந்திருக்கு. முதல் பால்லேயே ஃபுல் டாஸில் விக்கெட் கிடச்சிருக்கு. மாதவனோட விக்கெட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பாரதி வராங்க. செகண்ட் ஒன் கொஞ்சம் அடித்து போட்டிருக்காரு. மேலே வாங்கியிருக்காங்க டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸோ ஓவர் பிச்சர் பால் கேட்சுக்கான கேரி இருக்காது. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஸோ லென்த்தில் வச்சுருக்காரு. மடக்கி கொடுத்துருக்காரு. அதுவும் கையில் விழுவுது. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்சுங்க அந்த இடத்துல. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில்
ஒரு பிச்சர் பால், இதுவும் கேரி ஆகலை, சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டிக்கில் பாரதி லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சரியாக படலைங்க. பெரிய வீஸுக்கு போக வேண்டியதை கட்டாயத்தில் இருக்காங்க. சிங்கிளோட ஓவர் முடியுது. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. 6க்கு உங்களுக்கு 34 தேவை டிசிசி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஜீவா போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைடு, ஸோ ரீபால் இந்த பால். 6க்கு 33 தேவை. நல்ல ஒன், இந்த தடவை தெளிவாக போட்டிருக்காரு லெக் கட்டுற. செகண்ட் ஒன் ஓவரில், ஸோ இந்த பால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, அங்கேருந்து திருப்பி இருக்காரு, மறுபடியும் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் நல்ல ஸ்டாப், குட் ஸ்டாப். இங்கே பாடியை ஒட்டி வந்துச்சு, கீப்பர் செமையாக பிடிச்சிருக்காரு. அட்வான்ஸ் பண்ணி ஏற்றிருக்காரு, செம ஹைட் ஏறி இருக்கு. பிடிப்பாரா. ஸோ அங்கே வருது, அவர் கையில் விழுந்து போச்சு. விக்கெட் எடுக்கிறாங்க. பாரதி அவர்களோட விக்கெட் பறி போகுது. இங்கே லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். மதன் ஸ்ட்ரைக்கில், நியூ பேட்ஸ்மேன். ஜீவா டு மதன் புல் பண்ண வச்சுருக்காங்க, பட் ஓட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி பேட்டில் பட்டிருக்கு. ஸோ பவுண்ட்ரி போக சான்ஸான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போகலை. ஸோ எப்படியும் ஓடலை. இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் திருவள்ளரை டிசிசி வெர்சஸ் மேக்குடி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.